அனைவருக்கும் வணக்கம். முருகாசரணம். ஆமா. அந்த ஆமா. ஒரு நாளைக்கு விஷயம் ஆமா. புரிஞ்சுங்க. இது ரொம்ப முக்கியம். நம்ம வேல்மாறல் படிக்கும்போது இது ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த தன்மை புரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த வேல்மாறல் முழுமையான சித்தி கொடுக்கும். நம்ம வேல்மாறல் எல்லாரும் போல படிக்கிறது வேற, நம்ம படிக்கிறது வேற. இந்த புரிதல். ஏன்னா நம்ம வந்து ஒரு குரு சொல்லிக் கொடுத்த அந்த அமைப்பில் படிக்கிறோம். அந்த குரு எந்த தன்மை அமைச்சாரோ அவரோட மனநிலை அந்த தெய்வ மனம் நமக்கும் வரும். வேல்மாறலை நீங்கள் பொதுவாக படிக்கிறது வேறு, அதை உணர்ந்து படிக்கிறது வேறு, அந்த தெய்வத்தோட கலந்து படிக்கிறது வேறு. யாருக்கு இது சித்தியாக இருக்குது? இப்போ இன்றைக்கி கூட ஒரு தங்கை பேசியிருந்தாங்க. பெரிய அற்புதம். அவங்களே உங்கள்கிட்ட எப்படி அவங்க வாழ்க்கையில் ஒரு 38 வயசு ஆயிருக்கு. அவங்களுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு. அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்கள்கிட்டயே பேசுவாங்க. அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் தெய்வத்தை பார்க்குற விதத்தை பொறுத்து தான் அது நடக்கும். நீங்கள் படிக்கும்போது அது வந்து வெறும் மியூட் பண்ணுங்க கொஞ்சம். நீங்கள் பார்க்குற விதம், நீங்கள் அமைச்சிக்கிற சூழல், நீங்கள் தெய்வத்தோட ஒன்றோட கலக்கிற தன்மை, அந்த தன்மை இருந்தால் தான் இது உங்களுக்கு சித்தி கொடுக்கும். இப்போ ஒரு தங்கை படித்தாங்க. இப்போ அவங்க படிக்கிற சூழலில் இப்போ ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒரு தெய்வம், இப்போ நாங்கள் திருவிடைக்கலியில் அந்த குராமரத்து கீழே அந்த முருகப்பெருமான் படிகள் லிங்கம் வச்சு பூஜை பண்ண இடத்துக்கு நேராக வந்து படிப்போம். இப்போ அங்கே வந்து வேறு மாதிரி உணர்வு இருக்கும். இப்போ நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு பூஜை அறையில் படிக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்பில் நம்மளுடைய சூழல் தகுந்தாப்பில் அந்த உணர்வு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது எப்படி நடக்குது? இப்போ ஒரு காரியத்துக்கு நேற்று ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த தன்மைக்கு நம்ம படிக்கிறோம். 28ஆம் தேதி மகளுக்கு திருமணம். இன்னும் அவங்க எதிர்பார்த்த பணம் அவங்க கையில் எதுவுமே கிடைக்கல. இந்த வழிபாடை மட்டும் தான் நம்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அது நடக்கணும் அப்படின்னா இது வேறு வெளியில் ஒரு உதவி அதெல்லாம் வந்து ஒரு 20% தான். அவங்க எதிர்பார்த்தவங்க எல்லாரும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த இறைசக்தி கொடுக்கும். அந்த இறைசக்தியை நீங்கள் எப்படி அணுகிறீங்கன்னு பொறுத்து தான் அது கொடுக்கும். முதல் நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மந்திரம் மகாபெரிவா சொன்னாங்களே, ஓம் ஐம் ரிங் வேல் காக்க. இந்த மந்திரத்தை சொல்லும் போது இதே சூழலில் தான் அந்த மகாபெரிவாட்ட போய் அந்த ஒரு தாய் நின்னும் போது அவர் சொன்ன விஷயம், இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு 108 தடவை சொல்லுங்கள், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா. இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. பீஜம், ஒரு தெய்வத்துக்கு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு பீஜாச்சாரம் இருக்குது. அந்த பீஜாச்சாரத்துக்கு அந்த தெய்வம் கட்டுப்படும். அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படிலாம் அது பார்க்காது. சமந்தாண்டாளுக்கும் அருணகிரிநாதருக்கும் ஒரு தர்க்கம் நடந்துச்சு. அந்த தர்க்கத்தில் அருணகிரிநாத சுவாமி முருகப்பெருமான்ட சொல்லி அம்பாள்கிட்ட அந்த விஷயம் வந்தோடனே அந்த அம்பாள் சொன்ன விஷயம், அவன் என் உபாசகன், அவன் கூப்பிட்டா நான் அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணால் நான் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது விதி. அப்படிங்கும்போது இந்த தெய்வம் எல்லாமே இந்த மந்திரத்துக்கு கட்டுப்படும். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு பீஜாட்சரம் இருக்குது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அந்த பீஜாட்சரத்தை சொல்லும் போது அந்த தெய்வம் பாவிக்கும். அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போது முதல்ல என்ன பண்ணும்? ஓம்ங்கிற அந்த சக்தி இந்த அண்டவெளி முழுக்க பாவிச்சிருக்கு. பிரணவம் முழு சக்தி. அது ஐம்ங்கிறது ஞான சக்தி, சரஸ்வதியோட சக்தி. ரிங்கிறது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், நெகட்டிவான தாட்ஸ். நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது இப்போ அந்த 28ஆம் தேதிக்குள்ளே அந்த அம்மாவுக்கு பணம் கிடைக்குன்னா கிடைக்கணும்னு நினச்சி பண்ண கிடச்சிரும். ஆனால் அது நம்மளை விடாது. நமக்குள்ளே என்ன ஆகும்னா ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும், பயம் வந்துடும். ஐயோ நடக்கலைன்னா என்ன பண்ணுவேன், சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி தலை குனியணுமே, ஒரு முழுக்க பத்திரிக்கையை கொடுத்துட்டேனே, இது மேலோங்கிரும், தெய்வம் கீழே போயிடும். அப்போ என்ன ஆகும்னா உங்களை அறியாமலேயே நடக்காத விஷயத்துக்கிட்ட நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்போ இது என்ன செய்யும்னா, இந்த ஓம் ஐம் ரிங் வேல் காக்க, ரிங்கிறது இந்த நடக்குங்கிறது தன்மையை உங்களுக்கு கொடுத்துரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 100% அந்த இறை நம்பியை நம்பிடுவீங்க, அது நடத்தி கொடுத்துரும். அதுதான் உங்களுக்கு நடத்தி கொடுக்குது. வேலுங்கிறது முருகப்பெருமான், மயிலுங்கிறது மந்திரம். முருகப்பெருமானும் மந்திரமும் நமக்கு துணையாக நிற்கிது. இதை உணர்ந்து படிக்கிறவங்களுக்கு தான் அது நடக்கும். நீங்கள்
எத்தனை தடவை நீங்கள் வந்தாலும் அது ஒரு உணர்வற்ற நிலையில் நீங்கள் படிச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. எதுக்கு உங்களுக்கு இதை வந்து ஈவினிங் மட்டும் வச்சுருந்துருக்கலாம். ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் கொடுக்குறோம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கும்போது தான் உங்களுக்கு இந்த எண்ண சலனங்கள் இருக்காது. இந்த எண்ண சலனங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் அது முழுமையாக படிக்க முடியும். இப்போ அந்த எண்ண சலனங்கிறது ஒரு மொபைல் ஃபோனோட சிக்னல் மாதிரி தான். இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, ஒரு 10 அடியில் ஒருத்தர் நிற்கிறான்னா அவருக்கு தோணுன எண்ணம் தான் உங்களுக்கு வரும். அதனால தான் வந்து தனித்திரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க குருமார்கள். விழித்திரு அப்படின்னா ஒரே ஃபோக்கஸில் இருக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த எண்ணங்கள் வந்து இந்த எண்ணங்களோட ட்ராக் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எல்லாமே அவங்க நிதஸ்தமாக தூங்கும் போது அவங்க அவங்களுடைய சித்த சம்ஸ்காரம்லாம் செயல்படாமல் அவங்களுக்குள்ளே பாவிச்சிட்ருக்கும். அப்போ நீங்கள் இந்த தெய்வத்தை பார்க்கும்போது நீங்கள் என்ன கோரிக்கை வச்சு பிரார்த்தனை பண்ணுறீங்களோ இது வந்து இந்த பிரபஞ்சத்தில் போய் அண்டவெளியில் போய் பதியும். நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதுதான் இந்த நம்ம திராடக பயிற்சிலாம் கொடுக்குறோம். பாவனை பயிற்சி, பாவனை மோஸ்ட்லி பவர்ஃபுல். இது நீங்கள் எங்கேயுமே கேட்க முடியாது. இது ஏன் நமக்கு இதெல்லாம் வந்து கை கூடுது? இப்போ வந்து நிறைய ஆரம்பத்தில் லெவல் 1 வந்தவங்கள்டே நான் சொன்னேன், நிறைய பேர் புலம்புவாங்க, நிறைய சூசைட் பண்ணிக்கிறேன்பாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 3 மாதம் கொடுங்க, உங்கள் வாழ்க்கை அது மாறும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நடக்கவே மெடிக்கல் மிராக்கல் அது நடக்காதுன்னு சொல்லதெல்லாம் இந்த தெய்வத்தால் நடத்தப்படும். அதுக்கு முதல் காரணம் நீங்கள் தான். எனக்கு கிராட்டிடியூட்லாம் கிடையாது, எனக்கு நீங்கள் நன்றி சொல்கிறது கிடையாது. நீங்கள் படிச்சீங்க, நீங்கள் ஒழுங்காக தெய்வத்தை அணுகுனீங்க, நீங்கள் விழிப்புணர்வுக்குள்ளே போனீங்க, உங்களுக்கு அது நடக்குது. நீங்கள் எல்லாமே இங்கே எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நடக்கிற மிராக்கள் எல்லாமே இந்த பிரார்த்தம் இருக்கிறவங்களுக்கு தான் அது போய் சேருது. நம்ம ஃபஸ்ட்டு வேல்மார் குரூப்பில் 260 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 30 பேர் தான் வந்தாங்க. இப்போ நம்ம அடிஷ்னலாக அதுக்கப்புறம் நம்ம இந்த பொங்கி தாயார் குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணோம். இதில் எத்தனை பேர் வராங்க? 52 பேர் இருக்காங்க. 52 பேரில் இன்றைக்கி எத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஏன்னா அவங்களுடைய அறிவு சித்தறிவு வேலை செஞ்சிடும். கிளியராக இருக்கா? கேட்கலங்கிறாங்க. கிளியரா இருக்கு. அம்மா உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குமா? அப்போ அந்த ஞானம் வந்து என்ன பண்ணும்? சிற்றறிவு என்ன சொல்லும்? அங்கே ஏன் போய்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம தூங்கலாம், மார்கழி மாதம் போர்வை இழுத்து போட்டு தூங்கிக்கலாம், என்ன இப்போ பார்த்துக்கலாம். இப்போ அது வந்து அவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, என்ன ஒரு முன்னிலைப்படுத்தி அது நடக்கலை. இப்போ என்னோட வேல்மாரலுக்கு வாங்கன்னு யாரையும் கூப்பிடல. நீங்கள் இங்கே எல்லாருமே ஒரே லீடர்ஷிப் தான். யாருமே தனிப்பட்ட முறையில் இவங்களை முன்னிட்டு நடக்குது அப்படின்லாம் நடக்கலை. அதனால தான் எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே ஒரு குழுவாக நடக்கிறாங்க. உங்களோட கோரிக்கையை நீங்களே சரி பண்ணிக்கிறீங்க. அதுக்கு ஒரு தளம் இங்கே அமைச்சு கொடுக்கப்படுது. அந்த தளத்தில் நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு நடக்குது. பார்த்திபனை முன்னிட்டு இங்கே எதுவுமே நடக்காது. நானும் அடியாருக்கு அடியாராக உட்காந்துட்டு படிச்சுட்டு எனக்கு இருக்கிற சில சூழலுக்கும் நானும் இப்போ படிச்சுட்டு நானும் போய் திருவிடைகளில் போய் குராமரத்துக்கீழே அப்பா முருகா காப்பாற்றுன்னு தான் பிரார்த்தனை பண்ணணும். உங்களை போல தான் எல்லாருக்கும் சூழல் இருக்குது. அந்த மாதிரி இந்த தளத்தை நீங்கள் தெய்வத்தை பார்க்குற விதத்தை பார்த்தீங்கன்னா தான் அது சரி பண்ணி கொடுக்கும். 2வது விஷயம், பிரச்சனைக்காக உள்ளே வராங்கள்ல. இப்போ என்னோட காலங்கள்லாம் கடந்த காலம்னா சிறு வயதிலே இந்த ஆன்மீகம் அப்படி இப்படின்னு போனதுனால பிரச்சனை வந்தோன்னே இன்னும் டீப்பாக போயிட முடியும். ஆரம்ப காலகட்டங்களில் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கும், ஒரு கை நிறைய சம்பளம் இருக்கும். இதை அவங்க படித்து வந்தோம் அப்படின்னு அவங்க நம்பிடுவாங்க. போய் கோவில் குளம் அதை பற்றிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. என்ன நினைப்பாங்கன்னா, நான் வேலை செய்கிறேன், செய்யும் தொழிலே தெய்வம், கடவுள்னு எதுக்கு நான் போய் கும்பிடணும், என் கை கால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கெல்லாம் போயிடுவாங்க. ஆனால் ஒரு அடி உழுவும் போது அதுக்கப்புறம் ஐயா சாமி முருகா காப்பாற்றுன்னு காலில் உழுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இதை முழுமையாக புரிஞ்சுக்கலைன்னா இந்த வழிபாடு சித்தி கொடுக்காது. ஏன் அப்படின்னா புரிதல் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா அவங்க அவநம்பிக்கையிலே இருந்துட்டாங்க. நான் வேலை செய்கிறேன், என் குடும்பம், நான் சம்பாரிச்சிடுவேன், எனக்கு எதுவும் ஆகாது, எல்லாமே எனக்கு இருக்குது, சொத்து பத்து இருக்குது, எல்லாம் இருக்குது, காசு இருந்தால் எதை வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள அந்த சிற்றறிவு வேலை பார்த்து அதில் ஓடுவாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு அடி விழுவும், அவங்கள்ட்ட இருந்து எதுவுமே பயனில்லாமல் போகும். அப்போ தான் தெரியும் கடவுள் தான் எல்லான்னு காலில் போய் விழுவாங்க. அப்போ விழுவும் போது என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆழ்மன பதிவில் இந்த கடவுளை பற்றின புரிதல் குறுகிய காலத்தில் வந்ததுனால
அவங்களால டக்குன்னு இதை பிடிச்சிக்க முடியாது. அப்போ என்ன ஆகிடும்னா, ஒரு திடீர்னு கடவுள் நம்பிக்கை வரும், திடீர்னு அவங்க நம்பிக்கை வரும். அப்போ என்ன ஆகும்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு வந்து கடவுளை கும்பிடோன்னே டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, சரி நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அவங்க படித்தாலும் பலன் கொடுக்காது. யாருக்கு பலன் கொடுக்கும்னா, மனமுருகி இந்த இறைசக்தியை கண்ணீரோட, முருகா உன்னை விட்டா வழி இல்லை, உன்னனே நம்பிட்ட, இந்த சூழல் இப்படி இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் நடக்கலை, நிறைய கடன் பிரச்சனை, வீடு கட்டணும், தொழில் நல்லா நடக்கணும், பிள்ளைகளோட வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கணும், அவங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த திருமண பந்தம் நல்ல ஒரு 2 பேருக்கு ஒரு புரிதலோட நல்ல மகிழ்ச்சியாக வாழணும், என் சந்ததி வந்து தெய்வ அனுகிரகத்தோடு இருக்கணும், இதை போல் பல காரணங்கள் அமையணும்னா இந்த தெய்வத்தை சரணாகதி பண்ணவங்களுக்கு தான் நடக்குது. அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்குலாம் நடக்கலை. வேல்மாறல் உட்காந்து என்ன படித்தோம் என்ன போகணுன்னு தெரியாமல் படித்தவங்களுக்கு நடக்கலை. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் முழுமையாக படித்து தனக்கான ஒரு சூழலை அமைச்சு அகத்துக்குள்ளே ஒரு பரிமாணம் வரும். முதல்ல கோபம் குறியும், நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோங்கிறது முதல்ல புரிதல் வரும், நம்மளை இந்த மனிதர் குலத்தின் மீது வந்து ஒரு கருணை வரும், எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். இறைவனை இதுக்கு முன்னாடி பார்த்த பார்வையோடு இப்போ பார்க்குறது அணுகிறது வந்து ரொம்ப எளிதாக இருக்கும். இதெல்லாம் பரிமாணம் ஆன பிறகு தான் நடக்குது. அப்படி நடந்தவங்க அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் நடக்கிற அற்புதங்கள் எல்லாம் சொல்லணும்னு நினச்சா இந்த நேரம் பத்தாது. அவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில் முழுமையாக சரணாகதி நிலையோட உருகி பாடினவங்களுக்கு அது நடக்குது. இங்கே முருகப்பெருமானுக்கோ அருணகிரிநாத சுவாமிக்கோ குருமார்களுக்கோ நம்ம திருப்புகழ் பாடணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய மஸ்ட் கிடையாது. ஏன்னா இந்த சமூகம் நல்லா இருக்கணும்னா இந்த தெய்வ அனுகிரகம் தேவைப்படுது. அந்த தெய்வ அனுகிரகம் இருந்தால் தான் ஒரு மக்கள் மனதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்குது, ஒரு அமைதி நிலவுது, ஒரு சிறப்பான ஒரு சமூகமாக மாற்றப்படுது. எல்லாம் நல்லா இருக்கணும் தான் இந்த தெய்வங்கள் இந்த விஷயத்தை நமக்கு கொடுக்குது. அப்போ நீங்கள் பாடினா தான் உங்கள் மனதுக்குள்ளே போட்டி, பொறாமை, கோபம், இன்னொருத்தவன் மீது இருக்கக்கூடிய வன்மம் இதெல்லாம் மாறி சக மனிதனாக மாற்றக்கூடிய தன்மை வரும். இப்போ இந்த உலகம் வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் இந்த குருமார்கள் இந்த அமைப்பை உருவாக்குனாங்க. இப்போ வள்ளிமலை சுவாமிகளுக்கு இந்த ஞானத்தை யார் கொடுத்தது, இந்த ராகத்தை யார் கொடுத்தது? இப்போ விநாயகமையா பாடும்போதே சில நேரங்களில் அமைதியாக நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா மனசு அது உருக்கும். அப்போ வள்ளிமலை சாமிகள் பாடினா எப்படி இருக்கும், தமிழே தெரியாதவங்க எப்படி பாடினா அந்த நன்மை இருக்கும்? இதை கற்றுக் கொடுத்தது பொங்கித்தாய். பொங்கித்தாய் அம்மா எப்படி கற்றுக் கொடுச்சுன்னா, தேவர்கள் திருப்புகழ் பாடுறத, அந்த தெய்வ பாசுரங்கள் பாடுறத, இந்தந்த ராகத்தில் பாடுறத வள்ளிமலை சுவாமிகளுக்கு இந்த பொங்கித்தாய் காட்டினாங்க, அகக்காட்சியில் காட்டினாங்க. மேலோகத்தில் பாடிட்டே போகிறதெல்லாம் இங்கேருந்து அந்த அம்மா காட்டினாங்க. பாரு மகனே இப்படி பாரு, இதை பாடுன்னு அந்த ராகத்தை பிடிச்சி வள்ளிமலை சாமிகள் பாடினாங்க. இதை பற்றிலாம் எங்கேயுமே பேசப்படாது. ஏன்னா வள்ளிமலை சாமிகள்னால் யாருன்னே நிறைய பேருக்கு இன்றைக்கி வேல்மாறலை பற்றி பேசுகிறவங்களுக்கு தெரியாது. ஏன் நம்ம பொங்கித்தாய் இன்றைக்கி உயிருக்கு மூச்சாக பார்க்குறோம்? இந்த தன்மையில் நான் ஏன் இந்த சீர்பாத வகுப்பை ரிப்பீட்டடாக போங்க, புதுசாக போகாதீங்க நான் சொல்கிறதுக்கு காரணம்னா, திருப்புகழ் பாடலை பாட 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 அதோட பரிமாணம் மெருகேற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் முத்தைத்தர் உங்களுக்கு பாடின பாட்டே இருக்கட்டுமே, தொடர்ந்து பாடுங்களேன், பல விதங்களில் அது புரிதலை ஏற்படுத்தும், பல விதங்களில் ராகங்கள் நீங்களாகவே மாறும், உங்களுடைய ப்ரொனன்சியேஷனே மாறும். நீங்கள் இந்த சீர்பாத வகுப்பு ஒரு ஆரம்பத்தில் படிங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா படித்து பாருங்கள். நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, இதை அப்படியே ராகமாக மாற்றி பாருங்கள், அது ஒரு விதமான புரிதலை கொடுக்கும். திருப்பி ஒரு 2 மாதம் கழித்து பாடி பாருங்கள், அது ஒரு புரிதலை கொடுக்கும். ஒவ்வொரு பரிமாணங்களும் இதை நீங்கள் பாட பாட, ஏன்னா இது தெய்வம் உருவாக்குனது, நம் மனிதர்களோ ஒரு காவியங்களோ காப்பியங்களோ கிடையாது. இது தெய்வத்தால் அருளப்பட்ட தெய்வ பாசுரங்கள். இது ஒரு தனி மனிதரோட இலக்கியவாதிகள் உருவாக்குனது கிடையாது. ஒரு வார்த்தையை கூட இலக்கியவாதிகளால் உருவாக்க முடியாது. இது சிற்றறிவு கிடையாது, பேரறிவு. சூனிய தரிசனம் பார்த்தாங்க, அண்டவெளி முழுக்க எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்த குருமார்களால் அருளப்பட்டுச்சு. அந்த குருமார்கள்ட்டேருந்து வந்த விஷயங்கள் அனைத்துமே நம்ம பாட 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 நம்ம மனிதர் சிற்றறிவு இந்த பேரறிவை நோக்கி அது போகும், அவங்களோட மனநிலைக்குள்ளே போகும். அப்போ தான் நமக்குள்ளே அந்த பரிமாணம் நடக்கும். அந்த பரிமாணம்ங்கிறது நீங்கள் நினச்சியே பார்க்க முடியாத ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு நீண்ட நெடிய பயணங்கள் தேவைப்படும். வாரியார் சாமி சொன்ன மாதிரி இந்த பிறவி அறுத்தல்,
அந்த முருகப்பெருமானோட பொற்பாதத்தை நோக்கி நமது ஆன்ம ஸ்வரூபம் அடையுது. அப்படிலாம் அடைஞ்சிருக்காங்களா? அப்படின்னா நிறைய மகான்கள் அடைஞ்சிருக்காங்க. திருச்செந்தூரில் நீங்கள் நிறைய வரலாறு இருக்குது. குலசை ஞானி மிகப்பெரிய ஒரு அற்புதம் பண்ண அஷ்டமா சக்திகளையும் தன் முருக வழிபாட்டு மூலியமே அடைஞ்சார். குலசேகரப்பட்டினம் போயிருந்தால் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். திருச்செந்தூர் போகிறவங்க குலசை ஞானியை பாருங்கள். அவரோட வாழ்க்கை நமக்கு பெரிய ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு நாள் இரவும் தவறாமல் அத்தஜாம பூஜையில் போய் கலந்துப்பார். அவர் வரலாறை படித்து தான் நானே திருவடிகளுக்கு அத்தஜாம பூஜைக்கு தொடர்ந்து போகக்கூடிய தன்மை வந்துச்சு. புயல் அடித்தாலும் போவார், நடந்தே போவார். குலசேகரப்பட்டினத்துலேருந்து திருச்செந்தூர். நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசலாம். அப்படி போயிட்டு இருக்கும் போது அவர் முத்தி அடைஞ்சிடுறாரு. அவருடைய உடல் குலசேகரப்பட்டினத்தை அவங்க வீட்டில் இருக்குது. ஆனால் அவரோட ஆன்மா எல்லாரு கண்ணுக்கும் தெரியுது. இது பதியப்பட்ட வரலாறு. இது வந்து நீங்கள் அவரோட வரலாறை போய் படிச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். இன்றைக்கும் வந்து அவங்களுடைய முதல் பூஜை அவங்களுக்கு பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி கால சூழலில் அது மறந்துட்டாங்க. எல்லா மக்களும் சூழ்ந்துருக்காங்க. அப்படியே போகிறாரு கர்ப்பகிரகத்துக்கு. எல்லோரும் கேட்குறாங்க, நீங்கள் போகாதீங்க, நீங்கள் எப்படி உள்ளே போகலாம், அர்ச்சகர் தானே போகணும் அப்படின்னோடனே எல்லாரையும் விலக்கி விட்டுட்டு முருகான்னு போய் அவரோட உடலோட திருச்செந்தூர் முருகன்ட்டோட கர்ப்பகிரகத்தில் ஐக்கியமானார். நம்மளை போல் மனித பிறவி எடுத்தவர் தான். அதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆணுச்சு அப்படிங்கிறது நீண்ட நெடிய பயணம். 40-50 ஆண்டுகள் ஆகும். இந்த முருக பக்தியிலே தினம் 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 முருகா 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 முருகான்னு உருகி அந்த முருக சக்திக்குள்ளே அனுபவிச்சு ஒவ்வொரு செல்லுலேயும் போய் இந்த வேல் வந்து ரியாக்ட் பண்ணும். நம்ம இந்த ஓம் சரவண பவ இந்த சடாட்சர மந்திரத்தை சொல்ல சொல்ல இந்த மந்திரம் 6 லட்சம் உருவ போடணும். போட 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 நம்மளுடைய செல்ஸ் எல்லாம் போய் இந்த வேல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் போய் உங்கள் கையை பிடிச்சாலே சூடு வரும். உங்ககிட்ட நீங்கள் நெருங்கினாலே தொடலாம் வேணாம். உங்களை வந்து ஒரு அடி ஃபீட்லேயே உங்களோட அனல் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். விலகிடுவாங்க, பேசவே மாட்டாங்க. இதெல்லாமே நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த இறைநிலை நம்மளை வழி நடத்தும். அதுதான் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் இது வந்து சாதாரண இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவை. உங்களுடைய சின்ன சின்ன வாழ்க்கை, இந்த குழந்தை பாக்கியம், திருமணம், கடன் பிரச்சனை, இதெல்லாம் அப்படியே புல்லில் பட்ட பனி போல் பஸ்புன்னு போயிடும், டக்குன்னு மறைஞ்சு போயிடும். ஆனால் அதை தாண்டி இந்த இறை முருகப்பெருமானோட சக்தி ஆட்கொள்ளணும், இந்த பொங்கித்தாயோட அனுகிரகம் வேணும்னா ரொம்ப நீண்ட பெரிய பயணம், ரொம்ப நீண்ட நெடிய பயணம். ரொம்ப அதுக்கு ஒவ்வொருத்தவங்களோட கர்மாவோட, ஒவ்வொருத்தவங்களோட ஆத்மாவோட புண்ணியத்தை பொறுத்து இருக்குது. புண்ணிய பலனை பொறுத்து அது எவ்வளோ நாட்கள் எடுக்குது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுடைய சூழ்நிலையும் அவங்க வாங்கிட்டு வந்த வரத்தை பொறுத்து இருக்குது. அதனால தான் இதை உருகி படிங்க. சும்மா ஒரு மேந்தோக்கா படித்து நானும் பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி பாடுனீங்கன்னா பாடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த தெய்வத்தை மனசார ஒரு பாடும்போது ஒரு பக்தி இருக்கணும். பக்தியோட முருகா அப்படின்னு வச்சிருக்கியே அப்படின்னு இந்த பழைய வரலாறுலாம் பழைய படங்கள்லாம் போய் பாருங்கள். அந்த படங்கள்லாம் அந்த தேவரை எடுத்த படங்கள்லாம் எவ்வளோ எவ்வளோ வாழ்க்கையில் அற்புதங்களை ஏற்படுத்தியிருக்கு. அவர் நடந்த உண்மையை தான் படமாக எடுத்தார். நிறைய படங்கள் வந்து முருகப்பெருமானை பற்றி எடுத்தவர் நடந்த உண்மைகளை தான் படமாக எடுத்தாங்க. நம்ம அந்த சரணாகதி நிலைக்கு போகும்போது தான் தெய்வம் நம்மளை டேக் ஆஃப் எடுக்கும். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், அது பார்த்துக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமுக்காக நம்ம காத்திருக்க வேண்டியதுதான். உருகி படிங்க. ஒரே பாட்டை படிக்கிறோன்னு சீர்பாத வகுப்பையே திரும்பி 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 அதை கரெக்டாக ப்ரொனன்சியேஷனில் வந்து படிக்கிறோமா, இந்த ராகத்தில் படிக்கிறோமா, ஒவ்வொரு பாட்டுக்கு சாமி சொன்ன ராகம் பொங்கித்தாயை மனசார வேண்டி அம்மா தாயே எனக்கு இந்த ராகத்தை சொல்லிக் கொடு அப்படின்னா அந்த அம்மா சொல்லித்தரும். நீங்கள் உங்களை யாரும் வந்து டீச்சர்ட்டெல்லாம் போய் கற்றுக்கணும்லாம் அவசியம் இல்லை. அந்த அம்மா சொல்லித்தரும். நீங்கள் வேணால் நீங்கள் எப்படியே படிச்சுட்டே இருங்க, டக்குன்னு உங்களுக்கு ராகம் வரும் பாருங்க, வந்துடும், டக்குன்னு வந்துடும். ஏன்னா இந்த தெய்வத்தை மிஞ்சி இங்கே ஒன்றுமே இல்லையே. நம்ம சாதாரண ஒன்றுமே இல்லை. ஒரு சட்டை அப்படியே எடுத்திருக்கோம், ஒரு ஆன்மா இருக்குது, அதுக்கு ஒரு உடலை எடுத்திருக்கோம், அவ்வளோதான். பட் எல்லாத்தையுமே நம்மளை ஒவ்வொரு விஷயமுமே இந்த தெய்வம் தானே நம்மளை செயல்படுத்த வைக்குது. ஏன் இத்தனை பேருக்கு முன்னாடியே நம்மளை மட்டும் ஏன் இங்கே உட்கார வைக்கணும்? இந்த 250 பேர் இருக்காங்க, இதை தாண்டி எத்தனையோ பேர் இன்றைக்கி பார்க்குறாங்க. ஏன் இவங்கள மட்டும் இந்த பிரபஞ்சம் இணைக்கணும்? எவ்வளோ வேல்மாறல் இருக்குது, எவ்வளோ வேல்மாறலை பற்றி பேசுகிறாங்க, எவ்வளோ திருப்புகழ் கிளாஸஸ் இருக்குது, எங்கெங்கேயோ இருக்குது. ஏன் அவங்களுக்கு நான் பேசுகிறேன், என்னை விட்டுருங்க. என்னை வந்து நானும் உங்களை மாதிரி தான். உங்களுக்கு ஏன் அந்த பொங்கித்தாயை பற்றி தெரியணும்? ஏன் இந்த வள்ளிமலை சுவாமிகளை பற்றி தெரியணும்? ஏன் உங்களுக்கு திருப்புகழ் சபையை பற்றி தெரியணும்? யாருக்கு தெரியணுன்றக்கோ அவங்களுக்கு தான் அது போய் சேருது.
புகழ் வெளிச்சத்தில் உள்ள உங்க பேசிட்டா இந்த ஞானம் கிடைச்சிருமா? பெரிய பேச்சாளர் பேசிட்டா கிடைச்சிருமா? பெரிய குரு பேசிட்டா கிடைச்சிருமா? ஒன்றுமே இல்லாமல் ஒரு யாசகம் வாங்குறவன் அங்கே போங்கம்மா அப்படிம்பாங்க. அங்கே போனால் உங்களுக்கு ஞானம் கிடைச்சிரும். பேசுகிறவங்க முக்கியம் இல்லை. அவங்கள்ட்டேருந்து எந்த தெய்வத்தை எடுத்துக்கிட்டோம், அந்த தெய்வம் நமக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு தான் முக்கியம். அப்படி தான் இந்த புங்கியம் அவங்களை வழிகாட்டுது. அற்புதமாக இது வேலை செய்யும். இந்த அம்மா சாதாரண விஷயம்லாம் கிடையாது. இந்த அம்மாவை பிடிக்கிறது, இந்த அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே பிரார்த்தம் வேணும். பொங்கித்தாய் அருள் சொல்கிறதுக்கே பிரார்த்தம் வேணும். இது தெரியாமல் எத்தனை பேர் வேல்மாறல் படிச்சுட்டு மாண்டு போனவங்க இருக்காங்க. இந்த வேல்மாறலோட ஞானத்தை கொடுத்தது பொங்கித்தாயின்னு தெரியாமலே இருக்கிறவங்க எத்தனை லட்சம், எத்தனை கோடி பேர். யாருக்கு கிடைக்கணுமோ அந்த அம்மா அனுகிரகம் கொடுக்குது. குழந்தை ரூபம் அப்படியே வந்து உட்காரு தாயேன்னா வந்து உட்காரும். அதுக்கு நீங்கள் எப்படி உங்கள் தன்மையை அமைச்சிக்கிறீங்க? ஒரு தெய்வத்தை நம்ம கூப்பிடுறோம், அந்த தெய்வம் கொடுத்த ஞானத்தை நம்ம எடுக்கிறோம். நமக்குள்ளே எப்படி அந்த ஞானத்தை நம்ம பெறுறது? அந்த அந்த அர்ப்பணிப்போடு நம்ம அந்த தாயை மனசார கண்ணீர் மல்க ஒரு பூவை வச்சு ஒரு விளக்கை ஏற்றி மா தாயேன்னு கூப்பிட்டு பாருங்க. நடக்கலைன்னா எனக்கு கேளுங்க. சரிம்மா, எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு அடுத்த பயிற்சி இருக்குது. இப்போ அந்த அம்மா சிவதர்ஷினி இலங்கையிலேருந்து அம்மா இணைஞ்சிருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு சில அற்புதம், அவங்க ஒரு பெரிய அற்புதம் நினச்சி 38 வயசில் ஒரு அற்புதம் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில். அதை பற்றி தெளிவாக நான் அப்புறம் சொல்லுவாங்க. இருக்காங்களா அவங்க? அங்கே இருக்காங்களான்னு தெரில. அம்மா ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பதிவு பண்ணிடுங்கம்மா. நன்றி. முருகாசரணம். அந்த பிரேயருக்கு வர பிறகு மன அழுத்தங்கள், அது பர்சனலாக நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தது. அதுக்கு பிறகு நான் 100% நம்பிக்கையா இருந்தேன். நிறைய பிரச்சனை இந்த சூழல்ல இருந்து நான் விலகுறதுக்கு எனக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உருவாகினது. நான் இந்த முருக வழிபாட்டுல இருந்து விட்டு விலகுறதுக்குரிய நிறைய சந்தர்ப்பம் என்ன சுத்தி உருவாகி கொண்டே இருந்தது. வீட்டிலையும் அதுக்காக நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தது. நான் இந்த வழியிலையும் அவரை விடல. அவர் இந்த எனக்கு இன்னும் தரல. ஏனென்று சொன்னா அதுக்குரிய காலம் வரல, அதனால இன்னும் தரல. ஆனா அவர் கண்டிப்பா தருவார் என்ற ஒரு ஆள் மனசுக்குள்ள எனக்கு முருகல்ல 100% நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கைக்கு இன்றைக்கு எனக்கு ஒரு விஷயம், நான் 2 விஷயம் கேட்டேன். அதுல ஒரு அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் எனக்கு இன்றைக்கு நடந்துச்சு. நான் இந்த விஷயம் சம்பந்தமா உங்கள்கிட்ட விளக்கமா ஒரு மாசமோ அதுக்கிடையில நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். என்ன சூழ்நிலை எப்ப வந்தாலும் தயவு செய்து முருகனை மட்டும் இவர் தரலன்றதை மட்டும் நம்பாதீங்க. நம்மளுக்குரிய காலம் வரக்குள்ள கண்டிப்பா நம்மளுக்கு அதை டபுள் மடங்கா தருவார். அந்த நினைக்க இல்லாத ஒரு சந்தோஷத்துல அவர் கண்டிப்பா தருவார். அந்த நம்பிக்கையை நம்ம எப்பவுமே கைவிடக்கூடாதுன்றது மட்டும் எனது வேண்டுகோள். நான் உங்களுக்கு விளக்கமா கொஞ்ச நாளையால இதை பற்றி நான் சொல்றேன். முருகாசரன். ரொம்ப நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. தங்கை வந்து எத்தனை நாள் அழுது புலம்பியிருப்பாங்க தெரியுங்களா இந்த விஷயத்துக்காக? இந்த லெவல் 1 அந்த லெவல் 2லேருந்தும் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதே லைவில் எத்தனை நாள் புலம்பியிருப்பாங்க. நான் வேண்டிங்க பிரார்த்தனை பண்ணுங்க, பிரார்த்தனைகள் கைகூடும். நீங்கள் எந்த தன்மையில் வேண்டுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த இறைசக்தி உங்களுக்கு கிடைச்சிருது. அது பிரம்ம முகூர்த்த வழிபாடு நடக்கவே நடக்காதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அற்புதமான ஒரு கட்டமைப்பு. நாளைக்கே நீங்கள் ஒருத்தவங்களை கூப்பிட்டு வாங்கினாலாம் வந்துட மாட்டாங்க. இது யார் வந்து பிரார்த்தனை பண்ணுறோம், நம்ம செய்த புண்ணிய கர்மா இருந்தால் தான் இந்த இடத்துல அந்த நேரத்தில் நம்மளால் அதை தொடர்ச்சியாக பயணிக்க முடியும். ஒரு நாள் வேல்மாறலை படித்தோம், ஒரு நாள் திருப்புகழை படித்தோம், ஒரு நாள் கந்த சஷ்டி படித்தோம், ஒரு நாள் கந்த குரு கவசம் படித்தோம், முருகா நடக்கலையேன்னு வேண்டதெல்லாம் நீங்கள் சொன்னால் கூட அவங்க காதில் விழுவாது. அதுக்குன்னு சில இந்த தொடர்ச்சியான பயணங்கள் தேவைப்படுது. அதுதான் இந்த அம்மாவோட வாழ்க்கையில் இன்றைக்கி நடந்த விஷயம். இந்த அம்மாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் தொடங்கலாம். சீர்பாத வகுப்பை தொடங்குங்க. ஆழ்ந்து உணர்ந்து படிங்க. ஏதோ உங்களுக்கு வந்து இப்போ உட்காந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் இதில் படிங்க. நீங்கள் வேறு ஏதோ வேலை பார்த்துட்டோ வேறு ஏதோ கேட்டுட்டோ இந்த தெய்வ பாசுரங்களுக்குன்னு சில தன்மைகள் இருக்குது. அதை நீங்கள் ஒரு கட்டத்திலையும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க.
ஏன்னா இது இது வந்து நம்ம சும்மா செவி கொடுத்து கேட்குற விஷயம் கிடையாது. உணர்ற விஷயம். அந்த தெய்வத்தை நமக்குள்ள பாவிச்சு உணர்ற விஷயம். உட்காந்து கண்ணை மூடி அந்த தெய்வம் நமக்குள்ள எப்படி அந்த பரிமாணம் ஆக்குறதுங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஒரு செயல்பாடை ஏதோ ஒரு திரைப்பட பாடல் போல நிறைய பேர் அந்த தவறை பண்ணுறாங்க. தெரியாமலாம் இருக்காது. நாங்கள் படிக்கிறோம், எங்களுக்கு தெரியும். எப்படி வந்து கேமரா ஆன் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக தெரியாமலாம் இருக்காது. எத்தனை பேர் சின்சியராக படிப்பாங்க. சின்சியராக படிக்கல அப்படின்னா அடுத்த நிமிஷம் 10 நாளில் என்னை கூப்பிட்டு நான் எனக்கு ஒன்றும் நடக்கலை, பிரார்த்தனை பண்ணிங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்பயே தெரிஞ்சிரும் அவங்க முழுசாக படிக்கலை. உண்மையாக முழுசாக அந்த பாராயணத்துக்குள்ளே அந்த தெய்வத்தையே புரிஞ்சிக்கல அப்படின்னு தெரிஞ்சிரும். முழுமையாக அந்த தெய்வத்தோட அந்த விழிப்புணர்வில் அந்த ஆர்வத்தோடு வந்தவங்களுக்கு அத்தனை பேருக்குமே நடந்திருக்கு. அத்தனை பேருக்குமே நடந்திருக்கு. நடக்கலைன்னா அது பிரச்சனை தெய்வத்திட்ட இல்லை, நம்மள்கிட்ட தான் இருக்குங்கிறத உணர்ந்துருங்க. இதை நீங்கள் உணர்ந்துட்டாவே எல்லாமே சரியாயிடும். சரி, அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு சந்திக்கலாம். நன்றிங்க ஐயா. ஐயா நீங்கள் அடுத்ததாக யார் பாடுறாங்களோ தொடங்குங்க ஐயா. உஷா அம்மா பாடுறாங்கம்மா, சிறு பாதுகாப்பு. அம்மா பாடுங்கம்மா.